தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டம் சித்தானங்கூர் கிராமத்தில் வாழ்ந்த ஒரு ஏழ்மையான குடும்பத்தின் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மாற்றம் நிகழ்ந்துள்ளது. குடும்பத் தலைவரின் மறைவுக்கு பிறகு அந்த தாய் தனது 3 குழந்தைகளுடன் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்து வந்தார். உடைந்த ஒட்டு வீட்டில் பாதுகாப்பற்ற நிலையிலும் பல சிரமங்களையும் எதிர்கொண்டு அவர்களின் நாட்கள் நகர்ந்தன. ஆனால் அவர்களின் துயரக் கதை அங்கேயே முடிவடையவில்லை. சந்த் ராம்பால்ஜி மகராஜின் அன்னபூர்ணா முஹிம் திட்டத்தின் மூலம் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி பிறந்தது. அவருடைய உத்தரவின்படி தொண்டர்கள் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி முழுமையான சுயநலமற்ற சேவை மனப்பான்மையுடன் அந்த குடும்பத்திற்கு புதிய வீட்டை கட்டி கொடுத்தனர். அது மட்டுமல்லாமல் ரேஷன் பொருட்கள், ஆடைகள் மற்றும் பல அத்தியாவசிய உதவிகளும் வழங்கப்பட்டன. இந்த குடும்பத்தின் முந்தைய துயரமான நிலையை அறிந்த கிராமத்தின் முக்கிய பிரமுகர்களும் பஞ்சாயத்து தலைவரும் இந்த நற்பணியை மனமாற பாராட்டினர். இன்று இந்த புதிய வீடு அவர்களுக்கு வெறும் தங்குமிடமாக மட்டுமில்லை, இது பாதுகாப்பான வாழ்க்கைக்கான ஒரு அடித்தளம். இது கண்ணியமான எதிர்காலத்திற்கான ஒரு புதிய தொடக்கம். இது நம்பிக்கை இழந்த ஒரு குடும்பத்தின் கண்களில் மீண்டும் ஒளிரும் நம்பிக்கையின் தீபம். ஒரு காலத்தில் கண்ணீரால் நிறைந்திருந்த அந்த வீடு இன்று மகிழ்ச்சியின் சிரிப்புகளால் நிரம்பியுள்ளது. இதுவே மனிதநேயத்தின் உண்மையான வெற்றி. ஒன்றியம் சித்தானங்கூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறேன். நான் இந்த மாதிரி பழனி அம்மாள்ன்றவங்க நம்ம ஊரில் வச்சுட்டு வந்தாங்க. அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தாங்க. வீடு ரொம்ப டேமேஜான வீடு சார்பாக கட்டிக்கின்னு ஒழுகின்னு அப்படியே இருந்தாங்க. வீடு என்னையே கேட்டிருந்தாங்க. சரி, பத்திரம் அவங்களுக்கு ரெடியாக இருந்தனால வீடு எங்களால் கொடுக்க முடியல. வணக்கம், என் பேர் பழனிவாள். நான் விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், சித்தானங்கூர். பேம்ப்ளெட் கிடச்சிது. அதுக்கப்புறம் அந்த பேம்ப்ளெட் எடுத்து வச்சுருந்தேன், கண்டக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு 7 டேஸ்க்கு ஆஃப்டர் அப்புறம் புக்கு கிடச்சிது. நம்ம புக்கு கிடச்சிது, ஞானகங்கா புக்கு கிடச்சிது. இது சம்மந்தம் உள்ளதுன்னு தெரியாது எனக்கு. அது வச்சுருந்து நான் புக்கு படிச்சுட்டே இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு 1 வீக் பிறகு குருஜி கனவுல வீட்டுக்குள்ளே வந்தாங்க. நான் இருந்துட்டு இருந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்க. வீட்டுக்குள்ளே வந்தப்போ மார்னிங் 5 o'clock, அன்னைக்கு காலைல 8 மணிக்கு தான் எனக்கு ஃபோன் வந்துச்சு. நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வர்றோம், இந்த வீடு விஷயமா உங்களை பார்க்க வரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி 5 மணிக்கு அவங்க வந்துட்டாங்க. அன்னைக்கு 3 மணிக்கிட்ட இவங்க எல்லாம் வந்தாங்க. வந்துட்டு அன்னையிலேருந்து எனக்கு ஒரு 6-7 மாதமாகவே சாப்பாட்டுக்கு உணவுப் பொருள் என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுத்துட்ருக்குறாங்க. நாங்கள் இப்போது நிம்மதியாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறோம். வீடு நான் கேட்கல, அவங்களே எங்கள் சூழ்நிலையை பார்த்துட்டு தான் கொடுத்தாங்க. ஆக்சுவலி வீடு எனக்கு சொந்த வீடு, இடம் இல்லை. அதனால் வீடு உன் பேருக்கு மாற்றினா கொடுப்பாங்களா அப்படி சொல்லிட்டு எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க. செலவு பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்து எல்லா செலவும் இது வரைக்கும் ஃபுட்டு, சாப்பாடு, மற்ற ஆலின் நாள் எல்லாமே அவங்க தான் பண்ணிட்டு வராங்க. கண்டினியூவாக எங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபோன் எடுக்கலைன்னா கூட ஏன் ரீசார்ஜ் இல்லையா, டிஸ்பிளே போயிடுச்சா, என்ன பிரச்சனை, அப்படி எல்லாமே பாயிண்ட்டை பார்த்து எங்களுக்கு பண்ணிட்டு வராங்க. எனக்கு இந்த அன்னபூர்ணா முகிம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்துட்டு கால் பண்ணேன், ஏதோ சும்மாவே கால் பண்ணேன். அப்புறம் அவங்க இதில் பேசுகிறாங்க. ஒரு 4-5 இடம் போச்சு. ஃபர்ஸ்ட் தனானா, அடுத்து மகாராஷ்டிரா, அப்புறம் பெங்களூர், அப்புறம் சென்னை, 4 இடம் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் எனக்கு தமிழில் கொஞ்சம் பேசுகிற மாதிரி வந்தாங்க, இங்கிலீஷும் தமிழ் பேசுகிற மாதிரி. அவங்கள்ட்ட பேசி எனக்கு அவங்க சர்வே பண்ணி ரியலான விஷயமானு பார்த்தாங்க. நாங்கள் எதுவும் பொய் சொல்லலை. எனக்கு ஹெல்த்தும் சரியில்லை. 2 டைம் தலையில் சர்ஜரி பண்ணியிருக்குது. இன்கம் இல்லை. இன்கம்க்கு ஒரு லோன் போடக்கூட முடியலை. ஆல்ரெடி ஒரு லோன் வெயிட்டிங்கில் இருக்கிறனால தரமாட்டேன் சொல்லிட்டாங்க. எந்த விதத்துலையும் எனக்கு சோர்ஸ் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டிருந்தேன். சொசைட்டியில் எல்லாரையும் நெக்லெக்ட் பண்ணி இது வரைக்கும் நெக்லெக்டாக தான் இருக்குது. அவ்வளோ ஒரு போராட்டம், ஸ்ட்ரகிளான ஒரு விஷயம். இந்த குழந்தைங்களை வச்சுட்டு நான் பாதுகாப்பு இல்லாமல், யாரும் இல்லாமல் தனியாக போராடிட்டுருக்கிறேன். இது எனக்கு பிரபஞ்சம் கொடுத்த பரிசு. குருஜி பிரபஞ்சத்தோட மிங்கலாக இருக்கிறாருன்றது எனக்கு தெரியும். அதனால் நான் கான்டாக்ட் பண்ணேன், எனக்கு கிடச்சிது. நான் நினச்சேன், குருஜிட்ட ப்ரேயர் பண்ண, சாமி கும்பிட்டேன், கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். என் பேர் பழனி அம்மாள்.